சபை தன்னுடைய அதிகாரத்தை அடமானம் வைத்து விட்டது. அநேகருடைய வாழ்க்கையில அதிகாரங்கள் செயலற்று போனதா இருக்கிறது. கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலே சாத்தான் தந்திரமாய் காரியங்களை செய்து செய்து வஞ்சித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர்களை மறக்க பண்ணி, அந்த அதிகாரத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று அவங்களுடைய வாய்களை பயன்படுத்தி அறிக்கை செய்ய வைத்து, அந்த அதிகாரங்களை செயலற்றதாக்கும்படியாய் சாத்தான் அந்த ஜனங்களுடைய வாய்களிலே வேறு விதமான வார்த்தைகளை அறிக்கை செய்ய பண்ணி அவன் வஞ்சிக்கிறத பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்திலே சபைகள் தாங்க பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை மறந்துவிட்டது. தேவனுடைய அதிகாரங்கள் சபைகள் மூலமாய் தெரிய வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரங்களை சபை பயன்படுத்த வேண்டும். பிசாசுகளுக்கு எதிராய் சபை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். பிசாசுகளுக்கு எதிராக மாத்திரமல்ல, வியாதிகள் நோய்களுக்கு எதிராகவும் சபை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாகத்தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சபை அதிகாரம் இழந்த சபையாய், ஆதாம் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை சாத்தானுக்கு வித்து போட்டானோ அதே போலதான் இந்த நாட்களிலே அதிகாரங்களை விற்று போட்டதாய் சபை நிற்கிறது. தேவன் கொடுக்கிற அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், வியாதிகளை குணமாக்குற அதிகாரம், இந்த அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும். இந்த அதிகாரங்களை பயன்படுத்தாவிட்டால் அவைகளிலே ஒரு பிரயோசனமும் இல்லை அதிகாரங்களை பெற்றும்.